வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அந்த கட்சியுடைய எம்பிக்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கியிருக்காரு. குறிப்பாக வாரத்தில் 4 நாட்கள் எம்பிக்கள் அவசியம் தொகுதியில் இருங்க அப்படிங்கிற அட்வைஸை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தங்களோட தொகுதி மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக கேட்டறிஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை அது தொடர்பான ரிப்போர்ட்டையும் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்காரு. இப்படியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலுக்கான வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு. தன்னோட பிரச்சாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கூட்டணிக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அந்த குழப்பம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முடிவுக்கு வந்தது போல தெரியல. ஏன்னா கூட்டணியிலேருந்து வெளியில் போன அமமுக உடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்காரு. கூட்டணியில் இணையுமாறு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையறது சம்பந்தமாக அவர்கிட்ட வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்லியும் அண்ணாமலை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நட்புணர்வை தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு இருக்கேன், இன்னும் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் போது எல்லாமே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. 2 பக்கமும் வியூகங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. யாரோட வியூகம் வெல்ல போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க எழுத்தாளர் ராம்கி, அரசியல் விமர்சகர் சுமன் கவி, அதே போல் அதிமுகவிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன், இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜீவ்காந்தி, அதே போல் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய முதல் பார்வையை கொஞ்சம் வேகமாக கேட்டுறேன். கோவை சத்தியன்றது நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் இன்னைக்கு எம்பிக்களை வாரத்துக்கு 4 நாட்கள் தொகுதியில் இருக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, எடப்பாடியுடைய பிரச்சாரத்தில் திமுக மேலே கடுமையான விமர்சனம் வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது ஓபிஎஸ்ஸை நோக்கி இருக்குது. அதிமுகவை பிளக்கிறதுக்கு எவ்வளோ சதி நடந்துச்சு, ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை, எடுபடலை அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை கூட தொண்டர்கள் மத்தியில் வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? மாலை வணக்கம். நீங்கள் வியூகம் அப்படின்னு சொல்லும் போதே திமுக வியூகம்னு கேட்டோன்னே எனக்கு சிரிப்பை உண்மையிலே அடக்க முடியல. எம்பி 4 நாள் தொகுதியிலிருந்து தொகுதி பிரச்சனையை கேட்பது ஒரு வியூகம் அப்படின்னா திமுக என்ன எந்த கற்காலத்தில் இருக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு பக்கம் எம்பி நிதியை உயர்த்தி கொடுங்க 10 கோடின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் எம்பி 4 நாள் தொகுதியில் இருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி நாடாளுமன்ற சீனியரும் மற்றவங்களும் ஒரு செகண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்காத நாட்கள்ல வாரத்தில் 4 நாட்கள் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் சொல்லிடுறேன். திருச்சி சிவா அவர்கள் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்து இப்போ தான் பார்க்குறோம். ஏற்கனவே இங்கே சீனியர் ஜூனியர் மண்டை உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இருக்கிற எம்எல்ஏ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அதை தவிர்த்து 4.5 வருஷம் கழித்து திடீர்னு ஞான உதயம் பிறந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடைய குறைகள் இப்போ தான் 4.5 வருஷம் கழித்து மக்கள்கிட்ட குறை கேட்க போயிருக்கிறார். அப்படி ஒன்று இருக்குது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல அந்த கிரெடிட் யார் எடுப்பாங்க? எம்எல்ஏ எடுப்பாரா, இல்லை அந்த கவுன்சிலர் எடுப்பாரா, இல்லை வேறு யார் எடுப்பா, இல்லை எம்பி எடுப்பாரா? அதாவது ஒரு வியூகம் அப்படிங்கிறது முதல் அடித்தளத்திலேயே எவ்வளோ ஒரு குழப்பத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. 2வது, தேர்தலை சந்திப்பதற்கு கட்டமைப்புகளை உருவாக்குவது வியூகம்னு சொல்கிறோம். மரியாதை கூட எங்கள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் 77,480 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு 9 பேர், 3 மகளிர் 6 ஆண்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி அதை தேர்வு செய்து அவர்களை களத்தில் இறக்கிவிட்டு மொத்தம் 6,97,000 பேர் களத்தில் இருக்கிறாங்க. எங்கே? பூத் லெவல்லே ஒரு பூத்துக்கு 9 பேர். இதை தவிர்த்து உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு சொல்லி 2,06,00,000 உறுப்பினர்கள். இப்போ தான் திமுக வீடு வீடாக போய் தயவு செஞ்சு உறுப்பினராக சேருங்க, உறுப்பினராக சேர்ந்துக்கேன்னு கெஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதில் எங்கே இருக்குது தேர்தலை சந்திக்கும் வியூகம்? எங்கே இருக்குது? ரைட். திரும்பி இப்படி பார்த்தா திமுகவுடன் கூட்டணி, பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற நேரத்தில் தான் 3 கட்சிக்கு அங்கீகாரமும் போச்சு, சிம்பிளும் போச்சு, காலி. இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணி கட்சிகளை விழுங்கிட்டு இருக்கு திமுக. எங்கள் எடப்பாடி அந்த விமர்சனம் தான் வச்சார்.
நீங்கள் திமுகவுக்கு வந்து தொங்கு சதைகளாக இருக்கீங்க, உங்களோட அடையாளம் போகுது, எதற்காக மக்கள் மன்றத்தை நிற்கிறீங்களோ அந்த அங்கீகாரம் போகுதுன்னு சொல்லி முடிக்கல, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் எங்கே திமுக பலம் வாய்ந்த கூட்டணி இனிமேல் எப்படி சொல்ல முடியும்? இப்போ இந்த பயம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. மதிமுகவுக்கு இதே சிந்தனை தான், இதுக்கு மேலே முட்டு கொடுத்து என்ன போகுது அப்படின்னு. விசிகா இப்போ திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் இது ஒரு பிரதான கேள்வியாக வரலையா? அதனால தான் இப்போ ஆரம்பிச்சு விமர்சனங்கள் கடுமையாக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம். எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வேகமா போயிட்டு வந்துறேன். ராஜீவ் காந்தி கிட்ட 54 தொகுதிகளில் ஒரு ரவுண்ட் வேகமா போயிட்டு வந்துறேன். எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வேகமா போயிட்டு வந்துறேன். ஃபாஸ்டா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருவோம். வாரத்துல 4 நாட்கள் போய் எம்பிகள் வந்து மக்களை சந்திக்கிறது என்ன பெரிய வியூகம்? நாங்க பூத் லெவல் வரைக்கும் இறங்கியாச்சு, இப்பதான் நீங்க எம்பிக்களே அனுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முதல் பார்வையா முன் வச்சாரு. பூத் லெவலில் யார் ஆள் பிடிக்கிறக்கா? என்ன ஆள் பிடிக்கிறதுக்கு? டிடிவி அணியில் இருக்காங்களா, இல்லை சசிகலா அணியில் இருக்காங்களா, இல்லை உண்மையிலேயே நம்ம முதலாளி அமித்ஷா அணியில் இருக்காங்களான்னு செக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கூட்டணி கட்சிகளை குறித்து பேசுகிற போது மரியாதைக்குரிய நண்பர் சத்யன் ஏதோ தொங்கு சதவீதம் பேசினார். முதல்ல உங்கள் கட்சி எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். அமித்ஷாவிட்ட அடிமையாக வச்சுக்கிட்டு அமித்ஷா போகிற ஆர்டருக்கு உத்தரவுக்கு வாங்கிட்டு, ஐயா இன்றைக்கி குன்னூர் போகிறாங்கய்யா, நாளைக்கு கோயம்புத்தூருங்கய்யா போகலாமாங்க பர்மிஷன் வாங்கிட்டு உள்கட்சி பிரச்சனையை சரி செய்வதற்கு உங்களுக்கு எந்த தெம்பும் திராணியும் இல்லை. அதை அடுத்த கட்சிக்காரர் முடிவு பண்ணுறாரு. ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சரை மக்கள் நலம் சார்ந்து சந்தித்தா பரவாயில்லை, ஆனால் ஒவ்வொரு முறையும் உள்கட்சி சார்ந்து சந்திப்பது உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமும், கொஞ்சமாவது என்ன சொல்லப்போனால் கடுமையாக சொல்லப்போனால் கொஞ்சமாவது அக்கறை வேணும். அதாவது ஒரு திராவிட இயக்கம் சொல்கிறோம், பேர் இங்கே அண்ணாவின் கொடியை வந்து நம்ம கொடியில் வச்சுருக்கோம், ஆனால் ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசுகிற, இல்லை இயங்குகிற, இல்லை தொடர்ச்சியாக தமிழ் அழிப்புன்னு சொல்கிற அமித்ஷாட்ட போய், இல்லை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு உரிமையை மறுக்கிற அமித்ஷாட்ட போய் ஆடு நனைது ஓனாக கலப்பறையா தமிழ்நாட்டு மக்கள் அழிய போகிறாங்கன்னு அமித்ஷாட்ட பேச போகிறாராம். முதல்ல தன் வீட்டு வாசலில் தொங்குற வாழை மரத்தை வெட்டியவர் வீட்டிலே தொங்குவாங்களா, அதுபோல் தன் கட்சியை அழிக்கிற அமித்ஷா இருந்து கட்சியை காப்பாற்றுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது இது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கலாம் அதை அடுத்து பார்த்துக்கலாம். மக்கள் மன்றத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற முகம் இன்றைக்கி வந்திருக்க மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயநாதன் இருக்கார், பார்க்குற எத்தனையோ பேருக்கு தெரியும். தமிழ்நாடு அரசியல் களம் என்பது இந்த மாற்று கருத்தில் திமுக வர்சஸ் அதிமுக தான். இங்கே தேர்தல் களம் என்பதை தாண்டி மக்களில் மதிக்கத்தக்க தலைவராக, இந்தியாவே மதிக்கத்தக்க தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் வளர்ந்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு வாக்கு கணிப்பு எடுத்தால் 80 விழுக்காடுக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னா 20 விழுக்காடு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஏன்னா உங்கள் உள்கட்சி பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியல, எதற்கெடுத்தாலும் துரோகம் காலை வாடுறது, உங்கள் கட்சிக்கிலேருந்தே பல பேர் கல்லறிகிறாங்க. முதல்ல அதை தன் முதுக சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நடந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மாண்புமிகு தலைவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விட்ட உத்தரவு, டெல்லியிலே அதிக நாள் இல்லாமல் இங்கே மக்கள்கிட்ட இருங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தொகுதி பார்வையாளர் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மண்டல பொறுப்பாளர் இருக்காங்க. இருந்தாலும் கூடுதலாக கவனம் செலுத்துவதற்கு உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை கொஞ்சம் சேருங்க, கவனம் செலுத்துங்க. இந்த வெற்றி என்பது வரலாற்றின் வெற்றி. இப்போது தமிழ்நாடு தலைகுனியாது தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றால், எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்போடு விளங்குகிறது என்றால் அது திராவிட இயக்கம். நான் இன்க்ளூடு அதிமுக சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த கையில் நான் திராவிட இயக்கம்லாம் மூச்சு பிடிச்சோம் சொல்ல முடியாது, பாவம் என்ன பண்ணுறது வழி இல்லை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த 5 ஆண்டு கால பெர்ஃபார்மன்ஸில், தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், தொழில் உகந்த மாநிலங்களில் பெண்கள் வேலைக்கு போவதில்லை, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் ஊரில், வாழ தகுதியான ஊர்களில் எல்லா வட இந்திய இளைஞர்களும் தமிழ்நாட்டை நேசிக்கிற ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி வளர்ந்துருக்கும். இந்த நிம்மதியான சிறுபான்மை மக்கள் நிம்மதியோடு வாழ்வது, இதை ஒரு நிம்மதியான அந்த குரலை சூழலை மீண்டும் தமிழ்நாட்டில் உண்டு செய்வதற்கு, இங்கே மதவாதிகளை மத பாசிஸ்டுகளை உள்ளே விடக்கூடாது என்பதற்கு தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டோம் என்ற பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாட்டில் சொன்னோம். கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து 2 கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறாங்க இல்லையான்னு தேர்தலப்போ நாங்கள் பார்த்து பார்த்தீங்க கடமை. சரி, நாங்கள் வாக்களிக்க வச்சுருவோம். முதல்ல அவங்க சொந்த உள்கட்சி பிரச்சனை பாருங்கண்ணே, அப்புறம் திமுக அட்வைஸ் கொடுக்கலாண்ணே. ஓகே அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே வருவோம். நான் ராம்கிட்ட கேட்கணும், நயினாருக்கும் அண்ணாமலைக்குமான அந்த மோதலோட வெளிப்பாடா டிடிவி தினகரனை போய் பார்த்தது அப்படிங்கிறது? அப்படிதான் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா அண்ணாமலை தினகரன் அவர்கள் பேசும்போது நான் அண்ணாமலையிடம் நான் தொடர்பில் இருந்துட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டெல்லிக்கு போகிறதா இருந்தோம் அப்படின்னாரு. அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொன்னார். அது சொன்ன மாதிரியே 2 பேரும் சந்தித்தார்கள். அது மாதிரி ஓபிஎஸ் சொல்லும்போது எனக்கு டெல்லிக்கு போகிற எண்ணம்லாம் இல்லை, ஆனால் நான் வந்து நயினார் நாகேந்திரன் தொடர்பில் இருக்கேன்னு ஓபிஎஸ் சொன்னார்.
ஸோ இன்னும் அந்த சந்திப்பு நடக்கலை. ஆக மொத்தம் இருதுருவமாக இருந்து 2 பேரும் செயல்பட்டு இருக்கிறதா தெரியுது. அதாவது பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து 2026 அவங்க வந்து 2026க்காக அவங்களுடைய பார்ட்னர்ஸை, ஏன்னா அதாவது எடப்பாடியை விட அதிகமாக பாஜகவின் நிலையில் ஒதுங்கி இருப்பவர்கள் தான் தினகரனும் ஓபிஎஸும், ஏற்கனவே அதிமுக நீக்கப்பட்டவர்கள் எல்லாமே பாஜக நிலையில் ஒதுங்கி இருப்பவர்கள் தான். அவர்களை காப்பாற்ற வேண்டும் பாஜக நினைக்குது. ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா 2029க்கான ஒரு கணக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்களை கைவிடாது. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய செய்திகளாக நடந்துகிட்டு இருக்குது. பட் இந்த 2026 எலெக்ஷன் பொறுத்தவரையும் கம்ப்ளீட்டாக நிச்சயமாக இல்லை, அதை வந்து நயினார் ஏற்றுக்குவாரா, எடப்பாடி ஏற்றுக்குவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஆட்டோமேட்டிக்காக. எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார். எடப்பாடி தான் நீங்கள் எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க வந்து என்டிஏ தலைவராக அவர் டிக்ளேர் பண்ணி வந்து அறிவித்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவருக்கான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு கௌரவத்தை கொடுத்து விட்டார்கள். அவர் தான் இந்திய தலைவர் சொல்லியாச்சு. அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை முன்னிலை வைத்து விட்டு பின்னணியில் வேணாலும் என்ன வேணாலும் கால்குலேஷன்லாம் போடலாம், எல்லாம் பண்ணலாம். எப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விட்டு திரும்ப போய் எடப்பாடிட்டு தான் போய் பர்மிஷன் நின்றுருக்கணும். அவர்கிட்ட போய் அவருடைய அனுமதி வாங்கி தான் எதாவது தான் செய்தாகணும். திரும்ப என்டிஏ கூட்டணி கட்டமைப்புனா என்டிஏனா இன்றைக்கி என்டிஏ இருக்குது, என்ன இருக்குது? என்டிஏவே இது இல்லை ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் 2024 அண்ணாமலையோட ஒரு நல்ல கூட்டணியை வந்து எடப்பாடி ஒரு நல்ல கூட்டணி தான் கட்டமைச்சிருந்தார். அவருக்கு என்னென்னா அந்த தேர்தல் வந்து மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற ஒரு தேர்தல். மோடி வேண்டாம்னு திமுக கூட்டணி இருக்குது, மோடி வேண்டும் என்டிஏ கூட்டணி இருக்குது. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அந்த குழப்பம், அந்த சிக்கல், அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாத சிக்கலை தான் மாட்டியிருந்தது எடப்பாடி தலைமையிலான கூட்டணி. ஆனால் அவங்ககிட்ட நல்ல பார்ட்னர்ஸ், தேமுதிக இருந்தது, புதிய தமிழகம் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்ககிட்ட தான் ஒரு வலுவான இருக்குது. இது வந்து என்டிஏல உள்ள பார்ட்னர்ஸும் எடப்பாடி தலைமையில் சேரும்போது அது வந்து திமுக மாநில தலைவரா நயினாரை போட்டுட்டு இந்த பக்கம் அண்ணாமலையை பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறது அப்படிங்கிறது சிக்கலை தீர்த்துருமா? அது இன்னும் கொஞ்சம் சிக்கல் அதிகமாகத்தானே செய்யும். இல்லை, அதுக்கு அண்ணாமலையோட செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு பாஜக தலைமையுடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா முழுக்க அண்ணாமலையை அவங்க முன்னிலைப்படுத்தி, இன்ஃபேக்ட் அண்ணாமலையே என்டிஏ தலைவராக்கி நீங்களே கூட்டணியை கட்டமைச்சு கொடுங்க, என்டிஏ வந்து அதிமுக கூட்டணிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். முற்றிலுமாக அண்ணாமலையே தமிழக பாஜக தலைவரிலிருந்து மட்டும் இல்லாமல் அந்த பிக்சர் இல்லாமல் என்டிஏலேருந்து விலக்கி வைத்து விட்டு தான் பல விஷயங்கள் நடந்தது. இந்த 6 மாதம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால் என்டிஏ அப்படின்னா என்டிஏ வந்து கட்டமைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பாஜக தான் இருக்குது. அவங்க வந்து நயினார் நாகேந்திரன் எடப்பாடியை வைத்து இந்த கூட்டணியை கட்டமைக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இவர் அண்ணாமலையோட செயல்பாடு எல்லாமே அவர் ஒவ்வொருத்தரும் டிஸ்க்ளைமர் போடுறாரு. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் நான் சொல்கிறாரு, நான் தனி நபராக சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக முன்னெடுக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு தான் சொல்ல. எந்த அளவுக்கு அவருக்கு பாஜகவுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக ரேஸில் வந்து திமுக முன்னணியில் தான் இருக்குது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா முகாம்களும் நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு குறைபாடு ஒன்று இருந்தது. முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சியில் தான் கவனம் செலுத்தார், கட்சியை பற்றி ஒன்றும் கவனிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருந்தது. ஏன்னா நீங்கள் அதிகாரிகள் வந்து கள நிலவரத்தை சொல்ல மாட்டாங்க, ஆனால் நிர்வாகிகள் கள சொல்லுவாங்க. ஸோ அதை தவிர்ப்பதற்காக தான் இப்போ இவங்க வந்து ரீசெண்டாக உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ இப்போ அதனால் கள நிலவரமும் வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த விதத்தில் பார்க்கனாலும் திமுக முன்னணியில் ரேஸில் முன்னணியில் இருக்குது. பட் எதிர்த்தரப்பில் கூட்டணியாக வரணும், அது எந்த மாதிரியான கூட்டணி வரும், அது எடப்பாடி தான் முகம் அங்கே. ஸோ இது வரைக்கும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருந்த காலம் மாறி இப்போ வந்து ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு வந்துருக்குது. இது வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து போக ஐயநாதனோட பார்வையும் கேட்டு தேர்தல் களம், அதாவது தேர்தல் களம் மாறும்போது, இன்னும் களம் சூடு பிடிக்கும் போது மனஸ்தாபங்கள் எல்லாம் மாறும். இது வந்து நான் சொன்னதில்லை, அண்ணாமலை சொன்ன வார்த்தை. அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைப்பா, அந்த திரு அண்ணாமலையை குறிப்பிட்டு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்துட்டு அவங்க வெற்றி பெற்று ஆகணும். அது ஆட்சி பிடிக்கல அது வேறு. அவங்களுடைய கூட்டணி கணிசமான எண்ணிக்கையில் அவங்க ஜெயிச்சாகணும். அப்படி ஜெயிச்சாகணும்னா முதல்ல சிதறி கிடக்கக்கூடிய அதிமுக ஓட் பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று கொண்டு வரணும். ஒரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 60% இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 40% வந்துட்டு பல கோணங்களில் பல இடத்துல இருக்குது. ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று டிடிவி தினகரன், இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது அவங்களோட என்டிஏ வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்த்தது தான். இப்போ ஒரு இபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டது வந்ததுக்கு பிறகும் எல்லாம் மாறி இருக்குது. ஏன்னா அப்போது ஒரு அக்ரிமெண்ட் ஆகிருக்குது, அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சீட்டு ஷேரிங் முடிச்சிருந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அந்த அலையன்ஸ் அந்த தொடர்பு அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்பான விடயங்கள் நயினார் நாகேந்திரன் பார்த்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த என்டிஏனுடைய பழைய கூட்டாளிகளான ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், இவங்களையெல்லாம் அமைக்கப்பெல்லாம் பேசி உள்ளே கொண்டு வர்றதுக்கு அண்ணாமலைக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க.
ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. ஏன்னா சரி சார், அப்படி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்தா அதை எடப்பாடி ஏற்றுக்குவாரா முதல்ல? தாராளமாக ஏற்றுக்குவார். அவருக்கு ஒன்றும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கட்சிக்குள்ளே ஏற்றுக்க மாட்டேன், அதான் ஒரு கண்டிஷன். ஏன்னா என்னுடைய தலைமை சேலஞ்ச் ஆகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அவ்வளோதான். அது இவர் அமித்ஷானுடைய இது என்னென்னா வெற்றி பெறணும். வெற்றி பெறத்துக்கான வியூகம் என்னுடைய இது. அது உங்களுடைய ப்ரொபோசிஷன் இதுன்னா ஓகே, நான் விட்டுறேன். அப்போ எங்களுக்கான இடத்த கொடுத்துட்டு நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் அவங்க போகிறாங்க. ஏன்னு இல்லாட்டி அவங்களால வெற்றி பெற முடியாது. ஏன்னா டிடிவி தினகரன் கிட்ட இருக்கிறதும் அஇஅதிமுக ஓட்டு தான், திரு ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறதும் அதிமுக ஓட்டு தான். அதெல்லாம் வந்துட்டு கம்பைன் பண்ணி பிஜேபியோட சேர்த்தா தான் ஏதோ ஓரளவுக்கு அவங்களால கொண்டு வர முடியும். ஏன்னா அமித்ஷாலேருந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெரியும். இன்னைக்கு இருக்கிறது இங்கே ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரென்த்து இந்த அரசனுடைய சாதனையில் இருந்துட்டு அது ஐயனார் சார், இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. கடைசியாக எடப்பாடி பேசின பேச்சு கூட அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கினவங்களை எல்லாம் நொறுக்க பார்த்தாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை, அதிமுகவை பிளக்கிறதுக்கு சதி செஞ்சாங்க, அதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு. அதில் இருக்க அவர் எப்படி சேர்த்துக்குவார் நினைக்கிறீங்க? அதெல்லாம் மாறிக்குவாங்க. இப்போ எதுக்கு தங்களுடைய கட்சியினுடைய விவகாரத்தையும் அவங்க டெல்லியில் போயிட்டு தீக்குறாங்களே, அது அபய சண்முகம் சாலையில் இருக்கிறது தலைமையகமா இல்லை அங்கே அமித்ஷா வீடா? அது ஒரே ரோடுன்ட்டாரு. ஒரே எனவே அப்படியேப்பட்ட ஒரு நிலை அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அது என்ன அப்படின்னோம்னா இருப்புக்கு ஒரு பெரிய சவால் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஏற்பட்டுருக்குது. சர்வைவல் அது ரொம்ப அசாதாரணமான விஷயம் சூழல் இது. ஏன் அப்படின்னோம்னா ரெட்டை இலை இருந்தும் அவங்க 7 இடத்துல டெபாசிட் எடுத்திருக்காங்க. ரெட்டை இலை கையில் இருந்தும் கூட ஒரு இடத்தையும் ஜெயிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்துட்டு அதிமுக வந்துட்டு அடுத்த கரை ஏற்றணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குல்ல. நான் என்னையே பார்த்துக்கிருவேன், என் உறுதிமொழி தான் இது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அங்கே 20% வந்து நிற்குது, 20%க்கு கீழேயா மேலேயா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் அப்படி நடக்குது. ரெண்டாவது இங்கே எதிரில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஃபர்மிடபிள் அலையன்ஸுங்க. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா சாதனை. அதுக்குள்ளேயும் பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவை சத்தியன் குறிப்பிட்டாரு. இல்லை அது வந்துட்டு விஷுவல் திங்கிங்னு சொல்லுவோம். அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குதுப்பா, வீட்டுக்கு வீடு வாசப்படி, எங்கே தான் இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 10 சீட்டு சேர்த்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட விடுதலை சிறுத்தைகள்லேருந்து 20 இடம் சேர்த்து கேட்குறதா இருக்கிறாங்க. ஆனால் சொல்லலாம், தட் மேபி. ஆனால் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இல்லை. ஏன்னா அந்த கூட்டணி வந்துட்டு ஒரு வெற்றியை உறுதியாக கொடுக்க முடியும். அந்த பக்கம் அப்படி இல்லைன்றீங்க? அது கிடையாது. ஓகே ஓகே. அதனால இவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கு ரொம்ப. ஓகே சுமன் கவி, இதில் உங்களோட பார்வை என்ன? டிடிவியை போய் அண்ணாமலை பார்த்ததுங்கிறத நாம் எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வியூகங்கள் எது வெற்றி பெறும் அப்படிங்கிறது பிரதானமான கேள்வியாக இருந்தால், வியூகம் அமைக்கிற இடத்தில் 2 கூட்டணிகள் பிரதானமான கூட்டணி. ஒன்று என்டிஏ கூட்டணி, இன்னொன்று திமுக கூட்டணி. திமுக கூட்டணிங்கிறது இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்போ அவர்கள் தான் வந்து அடுத்த கட்டமாக என்ன செயல்படுத்தணும், நாம் எப்படி மக்களின் வாக்குகளை கூடுதலாக பெறுவது அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்கிறார்கள். இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அதை தான் திரும்ப இல்லை இந்த நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு நான் கேட்கும் போதே கோவை சத்தியன் வந்து இந்த பக்கம் திமுக கூட்டணியும் வலுவா இல்லை அப்படிங்கிறது தான் அழுத்த திருத்தமாக பதிவு பண்ணல. இல்லை கோவை சத்தியன் சாரோ அல்லது எடப்பாடி அவர்களோ திமுக கூட்டணி இன்டாக்டாக இல்லைன்னு சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. ஏன்னா அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து பேசுகிறார்கள். நீங்கள் வந்து பரப்புரையில் கூட நேற்று எடப்பாடி அவர்கள் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. திமுக கூட்டணியில் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்கிறது, மற்ற கட்சிகள் அதிகமான சீட்டுகளை கேட்குறது, அதனால் அங்கேயும் உடைசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர உடைந்து விட்டதுன்னு பேசலை. ஆனால் நாம் என்ன கண்கூடாக தெரிகிறது, இங்கே சல்லி சல்லியாக உடைந்து கிடக்கிறது. இதை பொருத்துவதற்கே இங்கே வந்து பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, டிடிவி தினகரன் அவர்கள் 3 மாதங்கள் எங்களை கவனிக்கவே இல்லை, எனக்கு ஒரு மரியாதையே கொடுக்கல. எடப்பாடி அவர்களை உங்களுடைய கூட்டணிக்குள் இழுப்பதற்கு காத்திருந்தீங்களே, கவனத்தை செலுத்தினீங்களே, எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னார். ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே நிலைமை தான். இன்னொன்று அவர் வெளியில் போயிட்டு என்ன சொல்கிறாரு, எடப்பாடி அவர்கள்தான் கூட்டணியினுடைய தலைவர், அப்படி இருப்பதாக இருந்தால் அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய முரண்பாடு. இதுக்கு மத்தியில் இன்னும் கூடுதலாக சொல்லணும், டிடிவி அவர்களை அழைத்து வருவதற்கு இவங்க வந்து இவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் இபிஎஸ் அவர்களை டீல் பண்ணுறதுக்கு இவரை
நயினார் நாகேந்திரனை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன பெரிய கொடுமைன்னா, இவர்கள் கூட்டுகிற உட்கட்சி கூட்டத்துக்குள்ளேயே நீங்கள் சமீபத்தில் அக்கறையில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கடைசி நிமிஷம் அவர்களும் போகல. அப்போ என்னன்னா, அண்ணாமலைக்குள்ளேயும் இவர்களுக்குள்ளேயுமே ஒரு முரண்பாடு ஓடிட்டே இருக்குது. அப்போ அதிமுக எப்படி சிதறி தங்களுக்குள் கிடக்கிறதோ அதே மாதிரி ஒரு பவர் பாலிடிக்ஸ், ஒரு டக் ஆஃப் வாருங்கிறது பாஜகவுக்குள்ளே இருக்குது. அண்ணாமலையின் பொசிஷனே என்ன, அவர் கூப்பிட்டு டிடிவியை கூப்பிட்டு வந்தால் கூட எடப்பாடி அவர்கள் சேர்த்துக்கொள்வார்களா, இப்படி ஒரு நெருக்கடி இருக்குல்ல. இந்த முரண்பாடு நான் வந்து இது சேராதுன்னு சொல்லலை, ஆனால் இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்குள்ளாக எலெக்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்குது. அவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக அதிமுக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு புது ஃபோர்ஸ் விஜய் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கும் எனக்கும் தான் டாவேகாவுக்கும் தான் போட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக உங்களை எலிமினேட் பண்ணி விட்றாரு. 2வது சீட்டுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி ஒரு புது ஃபோர்ஸ் சொல்லுது. அவர் அந்த இடத்த ப்ரூவ் பண்ணிட்டாரா, அந்த இடத்துல இது இருக்காங்கிறது விஷயம் இல்லை. அவர் நேற்று போய் ஒரு இடத்துல பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமியினுடைய மொத்த பயணம் இதெல்லாம் பற்றி யாரும் பேசலை. அப்போ மொத்த மீடியாவிலேருந்து எல்லாரும் விஜயை நோக்கி பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது எடப்பாடி எதிரிகள் அதாவது 2வது இடத்திற்கான போட்டி, அதை பிரிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு. 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய நிலையை கூட உறுதிப்படுத்த முடியாமல் இருக்குது. பாஜக இணைக்கிற நிலைமையில் என்ன சிம்பிளாக விஷயம், நீங்கள் கூட சார் சொன்னாங்க, அவ்வை சண்முகம் சாலையில் வந்து தலைமையகம் இருக்குதா அல்லது அமித்ஷா வீட்டில் இருக்கிறாங்க கேள்வியை ஐயநாதன் சார் மட்டும் கேட்கல, கனிமொழி அவர்கள் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அவ்வை சண்முகம் சாலையில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கிறாரு. அதாவது விஷயம் கேள்வி அது இல்லை, பிசிக்கலாக உருவமாக செங்கலும் கல்லுமா சிமெண்ட்டுமா இருக்கிற அலுவலகத்தை கேட்கவில்லை. அதிகாரம் எங்கே இருக்கிறது, உங்கள் கட்சி உங்களை கூப்பிட்ட உடனே ஓடுறீங்களே. ரைட், கோவை சத்யன்ட்ட கேட்டுருவோம். அதிமுகவை யாராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசினது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இங்கே இப்போ சுமன் கவி ஆகட்டும், ஐயநாதன் ஆகட்டும், கூட்டணிக்குள்ளேயே அந்த கூட்டணியை சரி பண்ணுறதுக்கான அந்த பிரச்சனையே இன்னும் ஒரு முழுமை பெறாமல் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்குள்ளேயே தேர்தல் வந்துடும் போல தெரியுது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை போனது பேசுனது எல்லாம் அதை தானே சார் காட்டுது. நீங்கள் வச்ச தலைப்பு வியூகம் அப்படின்னு, இது வரைக்கும் நடுநிலைன்னு சொல்லிட்டு வர பத்திரிகையாளர் கூட முக ஸ்டாலினோட வியூகம் இதுதான் சிறப்பான வியூன்னு ஒருத்தனால ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா அங்கே வியூகமே இல்லை. எப்படி திமுகவை சார்ந்த உதயநிதியிலேருந்து எல்லாருமே வைத்தறிச்சலில் பேசுகிறாங்களோ அதிமுகவை பார்த்து, அதே மாதிரி வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் தெரியுது எனக்கு. ஒரு அடிப்படை கேள்வி இந்த மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகை என்று விவாதத்துக்கு வரவர்களுக்கெல்லாம், அதிமுக பிரிந்திருக்கிறது என்றால் எதன் அடிப்படையில் பிரிந்திருக்கிறது? இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட தனிநபர்கள் ஒரு அணியா, இல்லை எலெக்ஷன் கமிஷனில் அப்படிதான் இருக்கா, இல்லை வழக்காடு மன்றத்தில் அப்படிதான் இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரட்டை இலை என்பது ஒற்றை தலைமை, 3வது அத்தியாயமாக கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி என்கிறது தெளிவாக இருக்குது. ஏன் உங்களுக்கு ஏன் என்ன அப்படியே அந்த வைத்தறிச்சல் தாங்கலை? ஒன்றாயிருச்சு எங்கே போனாலும் இவரோட அணி அவரோட அணி, இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார், அவர் கூட ஒரு அணின்னு பேசுகிறீங்க. அப்போ நான் கேட்கட்டுமா இப்போது? அப்போ என்ன ஞானசேகர் அணி, தெய்வ செயல் அணி, முக அழகிரி அணி, அப்போ கட்சி விட்டு போனவங்களாம் அணியா? நீங்கள்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ கட்சி விரோத நடவடிக்கை எடுத்தவர்களாம் திமுக அணியா? அப்போது ஒரு அடிப்படை இல்லாமல், ஒரு தராதரம் இல்லாமல், ஒரு முதுகெலும்பு இல்லாமல் களத்தில் சந்திக்கலாம்னா அதற்கு இது வரைக்கும் பதில் இல்லை. 154 தொகுதிகளை சந்தித்து ஏறக்குறைய 1.25 கோடி தமிழக மக்களை பார்த்து, சமுதாயத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களையும் பார்த்து ஒரு ஏகோபித்த ஒரு ஆதரவோடு இன்னைக்கு எலெக்ஷன் ரேலி நிக்கிற தலைவர் ஒரே ஒரு குறுக்கீடு ஆபீஸ் இங்க இருக்கா இல்ல கமலாலயத்துல இருக்கா கேட்டா அது எவ்வளவு வலிவுகரமான மட்டகரமான அப்படின்னு சொல்லிட்டு இயலாமை எப்படி வெளிக்காட்டு சார்? ஒரே ஒரு கேள்விதான். நீங்க சுட்டி காட்டின யார் பேசும்போது குறுக்கீடுல நான் ஓபில இருக்கேன். ஓகே நிச்சயமா என்னோட கேள்விதான். இப்ப சசிகலா வந்து அவங்க ஒரு பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவங்க சொல்லிட்டு ஒரு அவசரம் இல்ல. இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர் தன்னை வந்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் வந்து தன்னை அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப அணியாதானே தெரியுது, அப்படிதானே சொல்லி ஆகணும் சத்யன். ஒரு தனிநபர் கிளைம் அணின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் பாத்தீங்களா? இதைத்தான் சொல்றேன் நான். அதிகாரப்பூர்வமாக அப்ப இது கட்சியில இருந்து வெளியில போன ஒருத்தங்க நான் தான் பொதுச் செயலாளர், இன்னொருத்தர் வெளியேற்றப்பட்ட ஒருத்தர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர். அப்ப அவங்க 2 பேருக்கு எங்க சிங்க் இருக்கு? இவங்க எப்படி ஒருங்கிணைவாங்க? இதெல்லாம் என்ன ஒரு அதாவது இயலாமை வெளிப்படுத்தலாம் நிறைய வழிவகைகள் இருக்கு. சில பேர் வைத்தறிச்சலை வெளிப்படுத்துவாங்க,
திமுகவோட வெளிப்படையில வைத்தறிச்சலா தான் நான் பாக்குறேன். ஐயநாதன் மட்டும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்ன்றாரு சார். ஐயநாதன் சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு விருப்பப்படுறாரு சார். ஐயநாதன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு விருப்பப்படுறாரு. நீங்க பேசின விமர்சனங்களை எல்லாம் கேட்டுட்டு தான் பதில் சொல்றேன். கொஞ்சம் என்னோட மரியாதையா எனக்கு வந்து பதில் சொல்ல அனுமதிங்க. அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல நீங்க அரை மணி நேரம் நீங்க பேசுனீங்கன்னா கூட பேசி முடிங்க, நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒரு அவசரமும் இல்ல. இல்ல சத்யன் ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரு கேள்வி கேட்டுக்கணும்னு விரும்புறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஐயநாதன் சரி சொல்லுங்க. கவின் யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு குற்றச்சாட்டு, ராஜீவ் காந்தி ஒரு குற்றச்சாட்டு, அப்புறம் இன்னொரு ராம்கின் ஒரு குற்றச்சாட்டு, அப்புறம் நெறியாளர் நீங்க ஒரு கேள்வி, 5 பேருக்கு நான் பதில் சொல்லணும். தமிழ்நாடு மக்கள் குற்றச்சாட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க. சத்யேந்திர தமிழ்நாடு மக்களும் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. செயலாளர் மாநாட்டுக்கு வந்து நாங்க 117 இடங்களை கேட்போம் என்கிறாரு. அது உங்களுக்கு குழப்பமா தெரியல? விசிக்கு நாங்கள் இரட்டை இலக்கில் போட்டி போடுவோம் கேட்குற, அது குழப்பமா தெரியல? அது அவர்களுடைய சமிங்கன்னு பேசிக்குவாங்க. அடையாளத்தையும் 3 கட்சி தொலைச்சாச்சு, அங்கீகாரம் போச்சு, அடையாளமும் போச்சு. ஆனால் அது வந்து பலம் வாய்ந்த கூட்டணி. இப்போ மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் தெரியுது ஓரணியில் தமிழ்நாடு நீங்க சொன்னது என்ன வந்துன்னா நான் மக்களுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த பிரச்சாரம் வச்சதுக்கு அப்புறம் 3 பேருக்கு அங்கீகாரம் போச்சு. கூட்டணி கட்சியெல்லாம் எந்திரிச்சு எங்களுக்கு இவ்வளவு பங்கு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தீர்வு வரப்பட்டதா, தீர்வை நோக்கி நகர்கிற இடத்தில் திமுக இருக்கான்னு நம்ம பேச மாட்டேங்கிறோம். கடைசியில மகன் அணி, மருமகன் அணி, அத்தை அணி, இந்த அணி எல்லாம் இருந்தாலும் நாங்க தான் ஓரணி அப்படின்னு சொல்றாரு உங்க தலைவர். எப்பவுமே எங்க குடும்பம் மட்டும்தான் அணியா இருப்போம், அவங்க அது மட்டும்தான் தமிழ்நாடு, அது மட்டும்தான் கட்சி. தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போக யாருமே தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போல ரொம்ப கடினமாக டெல்லி போய் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறான்னு எங்க தலைவர் பார்த்து மலிவா ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களே. ஏன் உங்க உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்க முடியும் 45 நிமிஷம் போய் பேசுறீங்களே மோடி கிட்ட, அது கதவை சாத்திட்டு பேசுறீங்களே. அப்ப கேட்டமா என்ன சொன்னீங்க? தமிழக நலன் குறித்து பேசணும். அப்ப என்ன நலன் வந்துச்சு? 45 நிமிஷம் பேசல, என்ன நலன் கேட்டீங்க, என்ன வந்துச்சு சொல்லுங்க, பட்டியல போடுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எதிர்கட்சி இருக்கும்போது கருப்பு கூட பிடிச்சிங்க, இப்ப வெள்ளை கூட பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே, சொல்லுங்களேன், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். 45 நிமிடம் மோடியுடன் தனிமையா பேசுனீங்க, என்ன நலன் கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு? மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் எதேர்ச்சியாக ஏர்போர்ட்ல சந்திச்சு இடி ரைடு வந்தோன்னே 10 ரூபா பாட்டில் மேல வித்து இடி ரைடு வந்தோன்னே எதேர்ச்சியாக விமான நிலையத்தை சந்திச்சேன்னு சொன்னீங்களே, என்ன பேசுனீங்க? அதாவது மலிவு விமர்சனம் மக்களிடம் எடுபடும் நினைச்சீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா நீங்க வந்து 4.5 ஆண்டு காலம் வெறும் காட்சி தான் நடத்திருக்கீங்க, விளம்பர காட்சி தான் நடத்திருக்கீங்க, ஆட்சி நடத்தல. இப்போ ஒவ்வொரு துறையும் சாத்து உச்சநீதிமன்றம் எல்லாம் வந்து எள்ளி நகையாடுறாங்க. நெல்லையில கருணாநிதி செலவைக்கிறேன்னு கேட்குறீங்க, முடியாதுங்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்கு உங்க ஆட்சியோட அவலங்கள். வந்து இதை பேசாம வியூகமே எதுவும் இல்லாம இங்க வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கு, வாக்குகள் சிதறி இருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை உருட்டிட்டு இருப்பீங்க? இல்ல அதிமுக அப்ப பிரிஞ்சு இல்லையா சார்? அதிமுக பிரிஞ்சு இல்லையா? எங்க இருக்கு சொல்லு, நீங்க ரெக்கார்டு கொடுங்க மக்களுக்கு. அதிமுக பிரிஞ்சிருக்கீங்க, ரெக்கார்டு கொடுங்க. ஒரு வெளியேறிய தனிநபர்கள் அதிமுக பிரிஞ்சிருக்கு, ஞானசேகர் அணி பிரிஞ்சிருக்கு, திமுக ராஜீவ் காந்தி பதில் சொல்ல விரும்புறாரு. கட்சி விரோத நடவடிக்கை நடந்துச்சு, ஒருத்தர் திருநாரே கிட்னி நிறுத்தி உங்க கட்சி விட்டு வெளியேம்ச்சீங்க. சத்யன் பதில கேட்டுருவோம், சத்யன் பதில கேட்டுருவோம் ராஜீவ்காந்தி கிட்ட. கடந்த வாரம் நம்மளே பார்த்தோம், டெல்லியில் அந்த அம்மா பேர் மகாலட்சுமியா தெரியல, நான் தான் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அப்படி உண்மையான மகள்னு ஊடகத்தில் பேட்டி கொடுத்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சேன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தால் அம்மா எங்கள் அம்மாவுக்கு எப்படிமா பொண்ணு இருக்குன்னு கேட்டுருக்கு. எல்லா ஊடும் செய்து போட்டு நாளைக்கு நான் ரோட்ல 100 பேர் நிறுத்துறேன், நான் கருணாநிதி என்னோட மிஸ்டர் நான் முடிச்சிடுறேன். என்ன நம்ம தரத்தை கம்மி, இந்த மானமும் ரோசமும் அந்த அம்மா நம்ம தரத்தை கம்மி இல்ல, இந்த மானமும் ரோசமும் இந்த மானமும் ரோசமும் இந்த மானமும் ரோசமும் அமித்ஷா பார்த்து அம்மா நானே ஆட்களை இல்ல இல்ல இந்த மானமும் ரோசமும் ரெண்டு பேரும் தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ள போக வேண்டாம், ரெண்டு பேரும் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். இல்ல இல்ல இந்த மானமும் ரோசமும் அம்மா சொல்லுங்க, நான் தாங்க செல்வி ஜெயலலிதாவுடைய உண்மையான சாதனை சொல்லி செங்கோட்டையன் தான் உண்மையா இருக்காரு. அப்ப அமித்ஷாவோட சொன்னு சொல்லிச்சு, அப்ப வந்திருக்கேன் பிரதர். அப்ப வந்து கேட்டுறேன், நீங்க திமுக ல போய் சேர்ந்திருக்க மாட்டீங்க பிரதர். இல்லங்க நீ அப்ப வந்து பரவாயில்லை ரெண்டு பேரும் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், அரசியலா எதிர்கொள்ளுங்க. நான் கேட்டது தனிநபர் விமர்சனம் வேண்டாம், நாகரிகமா நடந்து. ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சின்னம்மாவே வருக ஆட்சி தருகன்னு சொல்லி காலில் விழுந்து பதவியை வாங்கியாச்சு. இன்னைக்கு அந்த அம்மா உங்களுக்கு தனிநபர், டிடிவி தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி ஊர் முழுக்க போட்டு வச்சுட்டா இன்னைக்கு காலவரண பின்னாடி தனிநபர். செங்கோட்டையன் தான் எங்களுக்கு ஒருங்கிணைப்புக்குள்ள இருக்காரு, தலைவராக இருக்காரு பின்னாடி இன்னைக்கு அவர் தனிநபர். ஓபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர், அவர் தான் கட்சியே ஒருங்கிணைக்கிறாருன்னு புகழ் பாடிட்டு இன்னைக்கு தனிநபர். பார்க்குற மக்கள் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, பூனை கண்ண முடிச்சுன்னா உலகம் இருன்றாது. அவர் கட்சி விரோத நடவடிக்கை இல்ல, எங்க
ஒரே Mr. நிமிஷம் சத்யன். அவர் OPS முடிச்சிட்டு நீங்க உடைய பதில் சொல்லுங்க. Mind your word. Mind your word. Mind your word. Mr. அழித்து சத்யன். உடைப்பதற்கு திமுக Mr. துணை சத்யன், mind your புரிகிறது. word. சத்யன், கேளுங்க. சத்யன், ஒரு second, அவர் முடிச்சிட்டோம். நான் முடிச்சிடுறேன். திமுக நான் முடிச்சிடுறேன். தொண்டர்களும் போனான்னு சொல்லுங்க. நான் முடிச்சிடுறேன் சத்யன். சத்யன் நான் சத்யன், முடிச்சிடுறேன். அவர் முடிச்சிருட்டா நீங்க பேசுங்க. மைண்ட் வேர்ட் நான் முடிச்சிடுறேன். Okay. திமுக வியூ ஒன்று கேட்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை அந்த பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. எந்த பாஜக முடியாதுன்னு சொல்லிச்சோ அந்த பாஜக அந்த திட்டத்தை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கள் தலைவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை பேருந்தை இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்டும் நடைமுறைப்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த பெண்களுக்கான அந்த இலவச பேருந்தை தாண்டி நான் முதல்வர் போட்ட திட்டங்களை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நன்மைப்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை பாஜக மாநில முதலமைச்சர் இந்தியா தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. வளர்ந்த மாநில பட்டியலில் 16வது இடத்துல இருந்துச்சு. இப்போ உள்நாட்டு உற்பத்தியில் எடப்பாடி அணி ஆளும்போது நான் கும்பல் சண்டைக்கு வந்துடுவார். அவர் மலிவா சொல்லலாம், யானை சேகர் ஏதாவது பேர்லாம் சொல்கிறாரு. அந்த 16 இடத்துல 2வது இடத்துல இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியல் மட்டும் இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தியில் மிஸ்டர் மோடி ஆளுகிற ஒட்டுமொத்த இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை விட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இன்னைக்கு தனிநபர் வருமானத்தில் மோடி உங்கள் கூட்டணி கட்சி மோடி ஆளுகிற உங்கள் எஜமான் ஆளுகிற ஒட்டுமொத்த நாட்டை விட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இதுதாங்க வியூவம். நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஐயா நான் இந்த சாதிக்காரருக்கு சீட்டு கொடுக்குறேங்கய்யா, நான் இந்த மதத்துக்காரருக்கு சீட்டு கொடுக்குறேங்கய்யா, மீலாத நபிக்கான விழாவை உங்கள் அம்மாக்கார ரத்து பண்ணாங்க. மீலாதுரிமை விழாவை கொண்டு வந்த திமுக வந்து நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு குல்லா ரம்ஜானுக்கு குல்லா போடுறது இல்லை. உண்மையிலேயே இங்கே முத்தலாக் சட்டம் வந்தபோது அதற்காக 2 போராடி இருக்கணும். இங்கேயே உண்மையிலேயே இங்கே சிஏ சட்டம் வந்தபோது அதுக்காக போராடி இருக்கணும். உங்களை மாதிரி கிறிஸ்மஸ் வந்துட்டா சிலுவை சுமக்கிறதும், ரம்ஜான் வந்துட்டா குல்லா போடுறதும், மாரியம்மன் கோயிலுக்குள்ள வந்துட்டா கூழ் ஊற்றிட்டு உங்கள் மத பயங்கரவாதத்தை போய் மத கூட்டாளியோட உட்கார்ந்துட்டு வியூகம் இல்லை. வியூகம் என்பது மக்களுக்காக வாழ்வது, மக்களுக்காக உழைப்பது, மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வருது. இந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவில் செயல்பட்ட அரசுகளையே தமிழ்நாடு அரசா சிறந்த அரசுன்னு இங்கே நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்க லேண்ட் ஆர்டரா பேசுவோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படா பேசுவோம், பிணக்குகள் இருக்கா பேசுவோம், குறைகள் இருக்கா. ராம்கி சார் சொன்னார் சார் மக்களை பார்க்க, அது வந்து எங்க அரசு கவனத்தில் எடுத்திருக்குங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் இந்த ஊடகவாதத்தை பார்த்தா கூட பெருமரியாதைக்குரிய எங்கள் ஐயநாதன் ஒரு கருத்தை சொன்னார்னா அவர் சொல்ற கருத்து சரியா இருந்தா அது சரி பண்ணுன்னு சொல்றாரு. காதுகளை திறந்து கொண்டு ஆட்சி நடத்துகிற ஆட்சி இந்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி. வீகம் என்பது ஏதோ சொல்றாரு பூத்துன்னு. இன்னைக்கு சாத்தூர் இடத்துல எங்களை மரியாதைக்கு துணை முதலமைச்சர் வந்து இளைஞர்கள் சந்திச்சிருக்காரு. இந்தியாவிலேயே இளைஞர்னு ஒன்று போட்டு ஒரு பூத்துக்கு 30 இளைஞர்கள், அது சொந்த கட்சி விவகாரத்தை சண்டி வெடி பிரச்சாரத்தை பயன்படுத்த அதெல்லாம் வேற. வீகம் என்பது மக்களுக்கு உழைப்பது, மக்களுக்கு சேவை செய்வது. இந்த அரசு மக்களுக்கு உழைச்சிருக்கு. ஐயா தான் ஆரம்பிச்சாரு. திட்டங்களில் இந்த அரசு வந்திருக்கிறது. அடுத்து கூட்டணியா பார்த்தாலும் இன்னைக்கு எங்க கட்சிகளில் உங்க கூட்டணியில் இந்த தேமுதிக இருக்கா இல்லையா தெரியல, இங்க உங்க கூட்டணியில் இந்த ராமதாஸ் இருக்காரா இல்லையா தெரியல, உங்க கூட்டணியில் இந்த டிடிவி வெளியே வந்தாச்சு, உங்க கூட்டணியில் கிருஷ்ணசாமி இன்னைக்கு எதுக்குறாரு, ஜான் பாண்டி எதுக்குறாரு, யாரை தான் வச்சிருக்கீங்க? உங்க கட்சிகள் இந்த செங்கோட்டை வெளியே போயாச்சு, உங்க கட்சிகள் இந்த ஓபிஎஸ் வெளியே போயாச்சு, உங்க கட்சிகள் இந்த மாதவன் வெளியே போயாச்சு, உங்க கட்சிகள் இந்த தீவா வெளியே போயாச்சு, உங்க கட்சிகள் இந்த தீவா டிரைவர் வெளியே போயாச்சு, உங்க கட்சிக்கு ஓட்டு போட்ட அம்மாவின் உண்மையான வாரிசு மகாலட்சுமி வெளியே வந்தாச்சு. யாரை வச்சிருக்கீங்க? அதைத்தான் எள்ளி நகையாடுறோம், நக்கலுக்கு தான் சொல்றோம். உங்க அட்வைஸ் நக்கலுக்கு சொல்றோம். உங்களை பார்த்து ஊரே சிரிக்குது. ஐயா எடப்பாடி ஐயா சுந்தரா டிராவல்ஸ் வந்துருச்சுங்கய்யா, எத்தனை மணிக்கு டிராவல்ஸ் வரணும் ஊர் சிரிக்குது. அதை விட்டு அட்வைஸ் பண்ண வந்துருக்கீங்க. ஸ்கீமா பேசுங்க, திட்டமா பேசுங்க, பேசுவோம். ஓகே 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 ஐயநாதன் சார், இப்போ நான் பேசலாமா? எங்க பிளவு இருக்குது, எங்க அணிகள் இருக்குது? ஒரே அணிதான், அது எடப்பாடி தான் அப்படின்றாரு. ஒரே அது கட்சி, அது எடப்பாடி தான். ராமநாதபுரத்துல இவங்க சொல்லக்கூடிய அணி இல்ல சார், அது இயக்கம். அணி இல்ல கட்சி. சாரி ஓகே. ராமநாதபுரத்தில் இவங்க சொன்ன இண்டிவிஜுவல் தான் 3,41,000 வாக்கு வாங்குறாரு. ரெட்டையில் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் தான் 10% ஓட்டை வாங்கி டெபாசிட் எடுக்கிறாரு. இவங்க சொன்ன இண்டிவிஜுவல் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் 2.25 லட்சம் ஓட்டு வாங்கி 2வது இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துலையும் ஒரு 1 லட்சம் சொச்சம் ஓட்டு மட்டுமே வாங்கி ரெட்டையிலையில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் டெபாசிட் எடுக்கிறாரு. சரி, தென் மாவட்டங்களில் தான் இப்படி. வட மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் மக்களவை தொகுதியில் பார்த்திங்கன்னா 10% ஓட்டை வாங்கி மறுபடியும் இங்கே டெபாசிட் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட ஏன் ஒரு கட்சி வந்துட்டு தோக்குது, டெபாசிட் எடுக்குது? 7 இடங்களில் டெபாசிட் எடுத்ததனுடைய காரணம் என்ன? நாங்கள் சம பண்ணி சொல்கிறோம். உங்களுடைய ஓட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், கூட்டி சொல்கிறோம். அவருடைய 40, இது ஒரு 10, 50% ஓட்டு எங்கள் ராமநாதபுரத்துலேயும் கூட அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 36+10 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதை வந்துட்டு அமித்ஷா வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் பண்ணுறாரு, இவங்களெல்லாம் எனக்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷனுடைய அடிப்படை எடுத்து வச்சு சொன்னமே ஒழிய அவங்களாம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிற அரசியல் உங்களுடையது, இருக்கிறத பேசுறது எங்களுடையது. நாங்கள் பத்திரிகைக்காரங்க, நீங்கள் வந்துட்டு வியூகம் அப்படின்னா ஏதோ பேசுவீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிச்சு, இதுதான் இந்த ஆட்சியோடைய ஸ்ட்ரென்த்துன்றோம். உங்களுக்கு குறை சொல்கிறீங்களே, அந்த குறை எடுப்படுதா, இந்த சாதனை எடுப்படுதா, அது தேர்தல். அதை மட்டும் பேசிட்டு போங்க. அதை விட்டு தனி மனித ஒரு சொன்ன முதுகெலும்பு இருக்குதா, ரைட்டுங்களா, கிட்னி இருக்குதா, அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. டீசெண்டாக வாங்க, பேசுங்க அரசியலை, மக்கள்கிட்ட அந்த மெசேஜ் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் வந்து எங்களை ஒன்றும் பண்ணாது. சத்யன் இதை குறிக்கல. சத்யன், நீங்க சொல்றது ஒன்றும் பண்ண போகல. ஆனால் அது பத்திரிகையாளரோட தர்மத்தில் வராதுல்ல சார். ஒரு ஆட்சியினோட குறைகளை எங்களுக்கு எது தர்மம்? அதெல்லாம் தர்மம் தர்மம் உண்மைதான் எங்களுக்கு தர்மம். இல்ல அந்த மாதிரி தைரியமா வந்து சொல்லக்கூடிய விமர்சனக்கூடிய இடத்துல கூட நம்ம உட்கார்ந்து புழுவறதா தர்மம்? அவர் சொல்றது பர்சனலா பேசாதீங்கறாங்க. உண்மையை பேசுவோமா சார்? இப்போ இல்ல சத்யன், ஒரே ஒரு விஷயம், அரசியலா பேசலாம். வந்திருக்க வாராளுக்கு நீங்க காசு எடுக்காதீங்க. பர்சனல் வேண்டாம்ன்றாரு. சத்யன், வந்திருக்க கூடிய பங்கேற்பாளர்களுக்காவது குறைஞ்சபட்ச மரியாதை கொடுங்க. இங்க கிளாஸ் எடுக்காதீங்க, ஒழுங்கா பேசுங்க. பேசுவோம் சார். சார் ராஜீவ்காந்தி மரியாதை பத்திலாம் நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க. என்ன மிஸ்டர் டயஸ் ஹேண்டில் பண்ணுங்க மிஸ்டர். கத்துட்டு வாங்க, அப்புறம் டயஸ் ஹேண்டில் பண்ணுங்க மிஸ்டர். சார் ஒரே நிமிஷம் பாத்துக்கலாம். அதாவது 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி ஈடி வருது இங்கன்னு உடனே வாங்கி ஈடி தமிழக அரசின் அனுமதி பெற்று நீதிமன்றத்தை தாக்கல் செய்து நீதிமன்றம் அதை எள்ளி நகையானே வாபஸ் வாங்கி குடிச்சு பாத்தீங்களா? பேசிருக்கீங்க சார். இல்ல 10 ரூபாய் கூட கொடுத்து குடிச்சு ஒரு கிட்னி திருட்டு, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கிட்னி திருடினாலும் என்னால ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாது. எடப்பாடியா எங்க திருடினாரு? பேரே போடலையே. எடப்பாடி எங்க திருடினாரு? பேரே போடலையே. எத்தனை முறை சார் நீங்க கண்டிச்சிருக்கீங்க? எடப்பாடி எங்க திருடினாரு சொல்லுங்க. 4 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் எடப்பாடி எங்க திருடினாரு சொல்லுங்க. கடன் வாங்கும் சதவீதத்தை இன்னும் உயர்த்த வேண்டும். எடப்பாடி எங்க கிட்னி திருடினாரு சொல்லுங்க. பேர் போடலாம். எடப்பாடி எங்க கிட்னி திருடினாரு சொல்லுங்க. பேர் போடலாம். நான் ஐயனாதன் ஐயாட்ட நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க நடுவுல ஏன் பிரதர் நீங்க சத்யன் சார் இல்ல எடப்பாடி அவரை கேள்வி கேட்கிறேன். கேள்வி நான் அவரை கேட்கிறேன். நீங்க எதுக்கு பிரதர் நடுவுல வரீங்க? சத்யன் இத செய்யல, அதை செய்யல, குற்றச்சாட்டு முன்வைங்க. எதுக்கு தனிப்பட்ட இதுக்குள்ள போக வேண்டாம்? கேட்டுட்டு பதில் சொல்லுங்கங்கறேன். என்ன நீ கேட்டது என்ன கேள்வி வாங்க சார், நேரடியா வாங்க சார். என்ன தைரியம் தான் கேக்குறேன். என்ன கேள்வி வெட்டீர் நீங்க சொல்லுங்க. ஒரு நியாயமான சட்டப்படியான தர்மம் என்ன கேள்வி வெட்டீங்க? பேர் ஐயனாதனா? உங்க பேர் ராஜீவ் காந்தி ஐயனாதனா? மிஸ்டர் உங்க ராஜீவ் காந்தி ஐயனாதனா? மிஸ்டர் நியாயமா பேசுங்க. சரி ஐயனாதன்ட்ட கேட்றோம். இருங்க சரி ஓகே ஐயனாதன் தான உங்க கேள்வி. எஜமான நீங்க முதலாளி நாங்க ராஜீவ்காந்தி சார் இருங்க சார். நீதி அரசு நாங்க வளர்க்கறோம் சார். ராஜீவ்காந்தி சார் இருங்க சார். அவர் ஐயனாதன் சார். ராஜீவ்காந்தி சார் ஐயனாதன் ஏதாவது கேட்கணுமா? சொல்லுங்க சார். ஐயனாதன் என்ன சார் கேக்குறீங்க? ஐயா பத்திரிகை ஊடக தர்மம் சொல்றாரு மரியாதைக்குரிய ஐயனாதன் அவர்கள், அதுவும் மூத்திர பத்தியாளர்கள். நான் கேட்ட கேள்வி இதுதான். கிட்னியை திருடி இந்த ஊரில் இருக்கிற அத்தனை கிரெடியை விற்றா கூட என்னால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாதுன்னு சொன்ன திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து இல்லை அதை பற்றி எத்தனை தடவை பேசியிருக்கீங்கன்னு கேட்டேன். 4.5 லட்சம் கோடி இந்த 4 ஆண்டுகள் மட்டும் கடன் வாங்கி மொத்தம் 10 லட்சம் கோடி தாண்டியாச்சு. இன்னும் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க, கடன் வாங்கும் சதவீதத்தை இன்னும் தளர்வு செய்ய வேண்டும் கேட்குறாங்க. இந்த நிதி நிர்வாக கேடு அவ்வளவு. சரி ஐயனாதன் பதில் சொல்ல விடுங்க. சரி கேட்டீங்களா? ஐயனாதன் பதில் சொல்லட்டும். நான் கேட்குறேன், இந்த அரசு நிர்வாகம் போய் மக்கள் வரி பணத்தில் நாங்க வந்து சிலை வைக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் தலையில கொட்டி அனுப்புது. சரி சத்யன் இத பத்தி ஐயனாதன் கேட்டீங்களா? எவ்வளவு இடத்துல பேசியிருக்காரு ஐயனாதன் பதில் சொல்றாரு. நிர்வாகத்துடைய நியாயம் பேசாதீங்க. சத்யன் இருங்க சத்யன். ஓகே ஐயனாதன் நான் ஐயனாதன் அவரன் மரியாதைக்குரிய ஐயனாதன் கேட்டேன். நீ ஏன் பிரதர் குறுக்கால வந்து இருங்க. நான் ராஜீவ் காந்தி பத்தி கேள்வி சத்யன் இருங்க. தனிமனித குற்றச்செயல்கள் எங்கே எது நடந்ததுனாலும் கண்டிக்கத்தக்கது. எந்த பத்திரிகையாளரும் கண்டிக்காமல் இருக்கவும் மாட்டோம். அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் கிட்னி திருட்டு அப்படின்றத விட கிட்னியை கொடுத்து தான் வாழணும் அப்படின்ற ஒரு நிலையில் எவ்வளவு தொழிலில் வேலை இருக்கிறவங்க ஈடுபட்ட தொழிலாளர்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது பட்டு தொழில் இருந்துட்டு நாம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நேரத்தில் இதெல்லாம் உலகத்தினுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு நம்ம தான் பத்திரிகையாளர்கள் தான். அதே மாதிரி இங்கே எக்ஸ்போர்ட் ஹவுசஸ்லாம் இருந்து வேலை செஞ்சு கடன் ஆகி கடைசியில் கடனை திருப்பி கட்டுறதுக்கு வட்டி கட்ட முடியாமல் இந்த கொரோனா காலத்தில் அடிபட்டு போய் அப்போ கிட்னி விற்று அந்த கதையெல்லாம் வந்து அதையெல்லாம் தமிழ்நாட்டு அரசனுடைய இந்த துணை திட்டக்குழு அதில் வந்துட்டு பேசப்பட்டிருக்குது. குறிப்பாக நான் பேரை குடிப்பணும்னா அமலோர் பவநாதன், ஜோசப் உள்ளிட்டவர்கள் பேசியிருக்கிறாங்க.
இந்த அரசு வந்துட்டு எதையும் கணக்கில் எடுத்துக்காம இல்லை. ரெண்டாவது மூணாவது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் எடுத்து வச்சது என்னது, இது கிட்னிக்கு அப்புறம் கடன் அப்படின்றது வந்துட்டு வங்கி இருக்க ரிசர்வ் பேங்கினுடைய அந்த வரையறை, இங்கே இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை, இதை பொறுத்து இருக்கக்கூடிய கைடன்ஸில் தான் அது பண்ணுறாங்க. வாங்கக்கூடிய கடன் எவ்வாறு செலவு செய்யப்பட்டது, அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டப்பட்டிருக்குதா, அது எக்கானமியில் எதிரொலிச்சிருக்குதா? இந்த அரசு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு கூட செய்ய தவறிக்கொண்டிருக்கின்ற விடயத்தை அளவில் சர்வே, எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு சட்டப்பேரவையில் வச்சுது. அதை எதிர்த்து பேச எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவில் யாராவது முன் வந்தீங்களா? அதை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வந்தீங்களா? எந்த இடத்துல இவ்வளோ பட்ஜெட்டை போட்டு இவ்வளோ நாங்கள் சாதித்தோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல குற்றஞ்சாட்டி பேசுறதுக்கு யாராவது முன் வந்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த அரசு சரியாக சாதனையை பண்ணிக்கிட்டு மேம்பட்டு போய்கிட்டு இருக்குது. ரைட்டு, அதுதான் ஒன்றே ஒன்று. மிஸ்டர் சத்யன் கேட்டால் அந்த கடன் வாங்குகிற விதத்தில் இங்கே இந்தியாவில் மாநில அரசுகள் வந்து நோட்டு அச்சடிக்க முடியாது. நாங்கள் அச்சடித்த கள்ள நோட்டாக மாறிடுது. இங்கே ரிசர்வ் பேங்கில் அச்சடிக்கணும். ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்த நம்ம இருப்பு கடன் இருக்குல்ல, இந்த இருப்பு தொகை இருக்குல்ல, நம்ம அதாவது முக்கியமான பேரிடர்களை இப்போ செலவழிக்கணும்னு தொகை இருந்துச்சு, அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே கையத்தில் மூடி வாங்கிட்டாரு. அதை பற்றி வீரர் சூரர் ஆகாய சூரர் எடப்பாடி பேசலை. இன்னொன்று, மாநிலங்கள் கடன் வாங்குகிற விகிதம் என்பது ஒன்றிய அரசு அனுமதியோடு ரிசர்வ் பேங்கில் வாங்கலாம், 3% வாங்கலாம் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி. அதை இது வரைக்கும் நாங்கள் வந்து அதிகமாக போகலை. 4 லட்ச ரூபா வந்து 10 லட்சம் ஆயிருக்கு. ஆமாம், ஆயிருக்கு. இந்த 4 லட்ச ரூபா வந்து 10 லட்சம் ஆனதை வாங்கின கடன்களை அடித்து வட்டி கட்டுறதை கம்மி பண்ணியிருக்கோம். வாங்கின கடன்களை நீ கொடுத்து முடிச்சிருக்கோம். இங்கே சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி எஜுகேஷனை மேம்படுத்தியிருக்கோம். ஆனால் இப்போ இப்படி இவ்வளோ கேள்வி வைக்கிற சத்தியன் என்னைக்காவது ஒரு நாள் ஏங்கய்யா இந்த மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது 50 லட்சம் கோடி கடன் ஆடினாரே, வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாரு, டாலர் மதிப்பு 54 ரூபா உயர்ந்துச்சு குதிச்சாரு, இன்னைக்கு 89 ரூபா வந்துருச்சு, அப்படி கேள்வி கேட்டுருக்கலாம். அன்னைக்கு வெறும் 50 லட்சம் கடன் இருந்தது. நல்லா காதை திறந்து கேட்டுக்குங்க. இன்னைக்கு 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் வந்துருச்சு. இதை பற்றி எனக்காக எடப்பாடி மிஸ்டர் மோடி அவர்களே எப்படி யார் கேட்டு கடன் வாங்கி ஒரு கடிதம் எழுதியிருக்கலாமே. முதல்ல அந்த கடன் எல்லாமே சட்டத்துக்கு விரோதமான கடன். எந்த மாநில நிதி ஆயோக்கில் விவாதிக்காம, கூட்டுக்குள்ள விவாதிக்காம, தன் விருப்பத்துக்கு தாந்தோட்டித்தனமா கடன் வாங்கி வச்சுட்டு உலக நாடுகள் நாட்டை வித்துட்டு அவங்க கூட்டணி பேசுறது வெக்கமா இல்லை உங்களுக்கு? ரைட், இதுக்குள்ள ஒரு ராம்கி எடப்பாடியை முதலமைச்சரா வேட்பாளராக ஏற்றவங்க எல்லோரும் கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை செல்வன் சொல்லிட்டு இல்ல, ஒரு செகண்ட், எனக்கு ஒரு 10 செகண்ட் வர சார் வந்துடுறேன், உங்ககிட்ட வரேன். இதுக்குள்ள போயிட்டு வந்தேன் ராம்கி. இப்போ வந்து அப்போ வந்து இங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்காதது தான் பிரச்சனையா? டிடிவி தினகரன் உட்பட இவங்க எல்லாம் வந்து இல்லை, எடப்பாடி தவிர வேற ஆப்ஷன் வேற யாரும் கிடையாது. எதிர்க்கட்சிகளுக்கு எடப்பாடி தான் இன்னைக்கு அவருடைய கேரியோகிராஃபி ஏறிட்டு இருக்குது. வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அதாவது நீங்கள் தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே அடிப்படையில் என்ன திமுக எதிர்ப்புங்க முன்வைக்கணும். சமீப காலங்களில் திமுக அரசை விமர்சித்து எத்தனை இடத்துல பேசியிருக்காரு தினகரன், ஓபிஎஸ் பேசியிருக்காரா? அவங்களுடைய நோக்கம் வந்து திமுக எதிர்ப்புங்க செகண்டரி ஆயிடுச்சு. அவங்க வந்து எடப்பாடி வரக்கூடாதுங்கிறத வெளிப்படையாக போட்டு உடைக்கிறாங்க. எங்கள் எடப்பாடி இருக்கிறத நாங்கள் எப்படிங்க இருக்க முடியும்னு சொல்லும் போதே அது அவங்களுடைய அரசியல் கீழே தாழ்த்திக்கிறாங்க. அதனால எடப்பாடியோட வெயிட்டேஜும் அதிகமாகிட்டு இருக்குது. இன்றைக்கி டெல்லி வந்து எடப்பாடி அவர் தான் நம்புது. அவர் தான் வந்து ஒன்லி அவரோட ஐடென்டிட்டி, அவர் தான் ரிசோர்ஸ் பர்சனாக பார்க்குறாங்க. அதே சமயத்தில் எடப்பாடிக்கான அனுபவம் இருக்குல்ல, அவருக்கான கிரெடிபிலிட்டி, அவர் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளர், முதல் வேட்பாளர். ஸோ அவரால் அனுபவம் இருக்குது. கடந்த காலங்களில் ஒரு முதல்வராக இருந்தனால அவர் என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்காரு, இப்போ எதெல்லாம் விட்டு போயிருக்கு, அதெல்லாம் பண்ண முடியும், அவரால் வாக்குறுதி கொடுக்க முடியுது, அவர் வந்து மக்களை போய் நேராக சந்தித்து பேச முடியுது, அவரால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. இந்த விஷயத்தை தினகரனோ, ஓபிஎஸோ, அண்ணாமலையோ, நயினார் நாகேந்திரனோ, பாஜகவோ யாருமே செய்ய முடியாது. ஸோ அதனால் அதே ஒரே முகம் எடப்பாடி அப்படிங்கிறதுனால அதை முன்வைத்து தான் அந்த கூட்டணி கட்டமைக்க வேண்டும். ரெண்டாவது, அவங்க பாஜக தரப்பில் கொடுத்த உத்தரவாதம் என்னென்னா அவங்க கூட்டணி கட்டமைப்பதாக சொன்னாங்க. இது வரைக்கும் செய்யல. தேமுதிக, புதிய தமிழ்லாம் ஈஸியாக உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், பாமகலாம் உள்ளே ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் செய்யவில்லை. இதுக்கு மேலே அவன் எடப்பாடி தான் செய்யாக வேண்டும். அதில் சில சர்க்கிள் இருக்கலாம். அது நிச்சயமாக நீங்கள் கூட்டணியை கட்டமைத்தால் தான் வெற்றியை நோக்கி போக முடியும். இதெல்லாம் சில சவால்கள் எடப்பாடி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எடப்பாடியை தாக்குதல், தனிநபர் இன்னைக்கு துணை முதல்வர் கூட சொல்கிறது வந்து அவர் ஏன் முகம் உயர்த்தது, ராயப்பேட்டையில் அவங்க ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்கிறது, இதெல்லாமே வந்து எடப்பாடி மீதான விமர்சனங்களை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க நம்ம பார்க்கணும். நீ சமீப காலங்களில் நான் எப்படி சொல்கிறேன், தினகரன் ஓபிஎஸ் எப்படி திமுக எதிர்ப்பு தவிர்க்கிறாரோ அதே போல் திமுகவினர் பாஜக எதிர்ப்பு தவிர்க்கிறாங்க. நீங்கள் திமுகவுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து பாஜக எதிர்ப்பு தான். நீங்கள் அதை விலக்கி விட்டு நீங்கள் எடப்பாடி எதிர்ப்புங்கிற மாதிரி போகும்போது அது களத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்தும். பாஜக எதிர்க்கலையா?
பாஜகவே தான் நீங்க ஓரணியில் தமிழ்நாட்டு தலைவடிய மாட்டேன் ஊரா பேச எதிர்ப்பு கூட்டத்தை கூட அது போன காலம் போன வாரம் பத்திரிகை படிக்கிறீங்களா காதுலாம் கேட்கிறீங்களா போன வாரம் சார் இன்னைக்கு இந்த வாரம் எதிர்ப்பு நீங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி எதிர்ப்புல எந்த ஸ்டேட் முதலமைச்சர் சொல்லாத கருத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் அபிஷியலா டெல்லிக்கு போயிட்டு வராரு, அவர் பிரஸ் மீட் பாக்குறாரு, அதை விமர்சிக்கிறீங்க. ஆனா வந்து நைனா செயல்பாடு, அண்ணாமலை செயல்பாடு, பாஜக செயல்பாடு, மோடி செயல்பாடு, அமித்ஷா செயல்பாடு பாத்துக்கிறோம். நான் இதற்காக திமுக பாஜக நான் விஜய் போல தான் பேச ஆசைப்படல, அதுக்கான வாய்ப்பு இல்ல. பாஜக எதிர்ப்பு தான் திமுக மிகப்பெரிய மூலதனம். திமுக எதிர்ப்பு மூலதனம் சார், மூலதனம் இல்ல. நான் லாபம் நடக்கிற பார்க்க எடப்பாடி இல்ல. எதிர்காலம் நீ அதிலிருந்து விலகி விடாதீர்கள். விலகி வந்தால் உங்களுக்கு அதனால உங்களுடைய டார்கெட் எடப்பாடியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி அவர் நிலையில இருந்து பேசுறாரு, அவ்வளவுதான். அவருக்கு நிறைய சிக்கல் இருக்கு. 2024 அவர் ஒரு கூட்டணி கட்டமைப்பா சொன்னார், அவரால் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு அவர் திரும்ப அதே போன்ற அதை விட வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைத்தாக வேண்டும். ஏன்னா திமுக எதிர்கொள்வதற்கு கூட்டணிங்க அவசியங்க நிலைப்பாடுல இருக்காது. அது அவருடைய சிக்கல்கள். ஆனா அவர் தனிநபராக தனிப்பட்ட தாக்க வேண்டிய தேவையில்லை. அவர் எதிர்க்கட்சி தலைவராக தன்னை நிரூபித்திருக்கிறார். அவர் தான் ஒரே ஐடென்டிட்டி எதிர்கட்சி தலைவராக. நீங்க எத்தனையோ சினிமா ஸ்டார்ஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அண்ணாமலை போன்றவர்கள் பெரிய பரபரப்பா அரசியல் லைம் லைட்ல இருக்காங்க. ஆனால் அவங்களால போக முடியாத இடத்தில் எடப்பாடி வந்திருக்கிறார். டெல்லி எடப்பாடியை நம்புகிறது. பாஜக பெரிய இந்தியாவில் பெரிய கட்சி, அவங்க வந்து எடப்பாடி நம்பி அவர் என்டிஏ தலைவராகவே அவங்க வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் மறைமுகமாலாம் சொல்ல, கூப்பிட்டு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க போது எடப்பாடி மேல அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஸோ அதனால அதுக்கான ஒரு உரிய மரியாதை கௌரவம் தரப்பட்டு தான் ஆக வேண்டும். நடுவில் தினகரன் பேசினாரு, ஓபிஎஸ் பேசினாரு, அவங்களுக்கு சில அரசியல் கணக்கில் இருக்கு. அவர்கள்லாம் வெளியில வந்துட்டாங்க. அவங்க தொடர்ந்து பாஜக தான் இருக்க போகிறார்கள். அவர்கள் அதை விட்டு வேறு வழி வாய்ப்பே இல்லை. நீங்க 2026 வேற எங்க போனாலும் 2029க்காக பாஜக அவர்களை இழுத்துக் கொள்ளும். அவர்களுக்கு வேற வழி இல்லை. அந்த கூட்டணிக்கு வந்துதான் ஆக வேண்டும். அதனால அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு பெரிய பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இந்த தேர்தல் ஆரம்பித்து விட்டது. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடிங்கிற நிலையில போயிட்டு இருக்கு. எடப்பாடிக்கு வெற்றி கிடைக்குமா என்கிறத அடுத்து ஒரு மாதங்களை பார்க்க போறோம். ரைட். சுமன் கவி, ராம்கி சொல்றது போல ஒரு வலுவான கூட்டணிய கட்டமைப்பாரா எடப்பாடி? இல்லை, எடப்பாடி கட்டமைக்கிற இடத்திலேயே இல்லைங்கிறதான் பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதுக்கு போனால் அவர் டென்ஷன் ஆயிடுறாப்புல. சத்யன் சார்லாம் வந்து ஆக்சுவலாக சல்லியாக சிதறி கிடக்கிற ஒரு பொருளை பார்த்து இது சிதறி கிடக்கிறது அப்படின்னு கண்ணுள்ள ஒரு மனிதன் சொல்லுவான். அடிப்படை அரசியல் அறிவுள்ள எந்த மனுஷனுக்கும் தெரியும் அதிமுக என்பது எப்படி சிதறி கிடக்குது அப்படின்னு. அப்போது கொசு அளவிற்கு மூளை இருந்தால் கூட இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதற்கு எதிராக பேசுகிறார்கள்னா அப்போ அவர்களுக்கு அந்த சிந்தனையெல்லாம் இல்லைன்னு கிடையாது. அதை மூடி மறைக்க வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு டாமினன்ட்டு ஒரு என்ன அந்த வார்த்தைங்கிறது எங்கேருந்து வருதுன்னா அது அதிமுக புள்ளியிலிருந்து இவர்கள் பேசுவதில்லை. இப்போ வந்து அவங்க முழுவதுமாக பாஜக புள்ளிக்கு வந்துட்டாங்க. அதனால உண்மைகளை மறைத்து பேசுவதில் அவர்களுக்கு ஈடு இணை இல்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. தனிநபர் விமர்சனம் வேண்டாம். இல்ல, இது தனிநபர் விமர்சனம் இல்லைங்க. இது தனிநபர் விமர்சனமே இல்ல. நீங்க தான் தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதிமுக ஒன்றிணைந்து கிடக்குதா, தனித்து கிடக்குதா? ஒன்று வேண்டாம் சார். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும்னு எல்லா தலைவரும் சொல்றாங்க. புரட்சி தலைவர் அமைச்ச இயக்கம் 1.5 கோடி அம்மாட்ட, இப்ப எடப்பாடியாட்ட 2 கோடி 6 லட்சம் அந்த எடப்பாடியான முகத்துக்காக சேர்ந்த கூட்டம் தான் தொண்டரதா சிதறி ஊடக தர்மத்திலிருந்து கடைபிடிக்கிற மாதிரி முதல்ல மனசாட்சி அறமே கிடையாது சார். உங்களுக்கு தர்மமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஊடக தர்மத்தை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு அடிப்படை தர்மமே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா 45% உள்ள அதிமுக தொண்டனை அவனுடைய வாக்குகளை எல்லாம் செதறடிச்ச எடப்பாடி பின்னாடி 21% கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? நீங்க வந்து ஊடக தர்மம் இருக்கு. தர்மம் வாங்குறதே ஊடகமா வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு அது ஊடக தர்மத்தை பேசாதீங்க. தர்மம் வாங்குறதே சத்தியம், இத அனுமதிக்க முடியாது. அதிமுக பழனிசாமி சொல்லணும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் சொல்லி சசிகலா சொல்லணும். அதிமுக கட்சி ஒன்றிணைக்காமல் சிதறி கிடக்குதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. கிடக்குதுங்கிற பொய் அப்படிங்கிற உண்மையை மறுப்பதற்கு நீங்க எப்படி பேசுறீங்க? இன்னொரு அடிப்படை அறத்தோடு பேசுங்க. அவர் அதிமுக சேரணும்னு சொன்னா அதை வந்து ஊடகத்துல பேசுறீங்களே, என்ன சார் இது? சார் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சவர் சொல்லுவாரா? என்ன சார் லாஜிக்? உங்க லாஜிக் எப்படி? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா நீங்க பேசுறதுல? நீங்க தான் சொல்லணும். அத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சவர் பேசுறாங்க, அதிமுக சேரணும்னு பேசுவீங்களா? எது? யார் சார் அந்த முக்கியஸ்தர்? நீங்களா? நீங்க அதுல ஒரு முக்கியஸ்தரா? ஓபிஎஸ்.
நீங்களும் அது ஒரு முக்கியஸ்தரா? ஓபிஎஸ் இல்லையா? ஓபிஎஸ் முக்கியஸ்தர் இல்லையா? அவர் கடந்த 15 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்ச உறுப்பினரை இன்னைக்கு 2 கோடி 6 லட்சம் உறுப்பினர் சார். எடப்பாடியாருங்கிற ஒற்றை முகத்துக்காக சேர்ந்தது சார். சரி 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 2 கோடி 6 லட்சம் 2 கோடி 6 லட்சம் இரண்டாவது இடத்தில் 3.5 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. அதிமுக இரண்டாவது இடத்துக்கு தள்ளி இருக்காரு. நீங்க சேர்ந்திருந்தா என்ன நிலைமைன்னு பாத்துக்கங்க. அதாவது கொஞ்சமாவது பகுத்தறிவோ கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக நிறைய அறிவு இருக்கு பிரதர். நான் ஒத்துக்கிறேன் பிரதர். உங்களுக்கு பகுத்தறிவு ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு பிரதர். 117 சீட்டு கேட்கிற காங்கிரஸ் பொருட்டல்ல, இரட்டை இலக்கு கேட்போம் கேட்கிற விசிகே பொருட்டல்ல, குரல் கொடுக்கிற கம்யூனிஸ்ட் பொருட்டல்ல, எதுவுமே திமுக பொருட்டு இல்ல. ஏன்னா குடும்பம் மட்டும் இருந்தா போதும். சத்யன் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கீங்களா? அதிமுகவுக்கு கூட எந்த பிளவும் இல்ல, ஒற்றுமையா தான் இருக்கோம்னு உறுதியா இருக்கீங்களா? உங்க மனசாட்சியோட கேட்டுக்கங்க. இது அப்பட்டமான பொய்ய இவ்வளவு பெரிய இடத்துல கொஞ்சம் கூட ஈவிரக்கம்லாம் பேசுறாப்புல பரவாயில்ல. அதை பத்தி அது அவர் அப் டு யுவர் நெஞ்சுக்கு நீதின்னு சொல்றாங்களா, அவருடைய நெஞ்சுக்கு அதுதான் நீதியா இருக்க போது. ஆனா அதிமுக எதற்காக 21% கீழே இறங்கிச்சு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது எடப்பாடியாரின் ஆளுமை 2019 இரட்டை தலைமைங்கிற ஒரே காரணத்துக்காக 18 விழுக்காடு. உங்களுக்கு தான் பதில் சொல்றேன், கேட்டுங்க. உங்களுக்கு ஊடக அறம் ஒன்று இருந்தால் தயவு செஞ்சு இதை பத்தி பேசுங்க. 2019 இரட்டை தலைமை 18 விழுக்காடு. ஆனா ஒற்றை தலைமைன்னு மாறினதுக்கு அப்புறம் 21 விழுக்காடு, 3 விழுக்காடு ஏறி இருக்கும். ஒற்றை தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரம் 10 தோல்வியில 7லிருந்து 8 தோல்வி இரட்டை தலைமை. ஒரு இயக்கம் சரிந்தது உண்மை. ஆனா சரிவிலிருந்து மீட்டு கொண்டு போவர் யார்? கிளைக்கழக செயலாளராக ஆரம்பிச்சு இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருப்பவர். இப்ப அதே பொது தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்கக்கூடிய விமர்சனத்தை இது வரைக்கும் ஊடகத்தில் இருக்கிற யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 18% பொதுச் செயலாளர் சொன்னார்ல, உண்மையாக உழைத்தால் நேர்மையாக உழைத்தால் இதே மாதிரி முக்கியமான ஒரு கேள்வி. இப்பதான் அரசியல் கூட வந்திருக்கீங்க. 3 லட்சம் வாக்குகள் எங்க கிடக்குறீங்கிற உண்மையை மறைக்கிறதுக்கு இவ்வளவு பேசுறீங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், உங்களுக்கு அறமே உண்மை பேச தயவு செஞ்சு வாங்கங்கறேன். அத மீட்டு கொண்டு வந்திருக்காரு எடப்பாடி. கொண்டு வந்திருக்காரு கேக்குறீங்க. மனித தன்மையோட பேசுங்க. ஊடகவியலாளர் பேசுங்க. மனுஷனாருங்க. அப்புறம் ஊடகவியலாளர் சட்ட கட்சிக்காரர் ஏத்துக்கிடுவாங்களா? ஒரு செகண்ட். கட்சிக்காரர் ஏத்துக்கிடுவாங்களா? நீங்க பேசுற பேச இருங்க சத்யன், இருங்க சத்யன், ஒரு பாயிண்ட் வச்சுக்க, அதுக்கான பதில் சொல்லட்டும். நாங்க பாத்துறோம், உங்க வேலையை பாருங்க பிரதர். ஊடக அறம்னா தர்மம் வாங்குறத விட்டுட்டு அறமா பேசுங்க பிரதர். நீங்க முதல்ல மனுஷ அறத்தோட இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தாதீங்க, அனுமதிக்க முடியாது, இது கண்டிக்கத்தக்கது. ஓகே, நீங்க இதே திருப்பி அதிமுக அணியாச்சுன்னு சொல்லும்போது இதுக்காக தான் பொறுமை காத்தேன். இல்ல பத்திரிகையாளர் பேச கண்ணோட்டமே இருக்க கூடாதுன்னு சொல்லுவே பயம் வருதுங்கறேன். ஏய் என்னோட கண்ணோட்டம் அப்ப எடப்பாடி அந்த ஊடக பத்திரிகையாளர் வாய்க்கு வந்து பேசி போனீங்கன்னா நீங்க நான் சொல்றது எத்தனை கோடி தொண்டர்களோட உழைப்பு இது. ஏங்க சத்யன் சார் அதான் சார் கேக்குறேன். இருங்க சார் கூடவே பேசிட்டே கேட்காது சார். 21% நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றது கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? சத்யன் இருங்க சத்யன் அதுக்கு பதிலா அவர்ட்ட கேட்டுருவோம். ஏங்க 47% உள்ள திமுக கூட்டணி சிதறி போச்சு. நீங்க ஒன்றா இருக்கன்னு சொல்றதுக்கு மனசாட்சி வேண்டாமா? உங்களுக்கு அடிப்படை அறம் இருக்கிறதா? மனிதத்தன்மை இருக்குதா? பகுத்தறிவு இருக்குதா? சும்மா போட்டுட்டு எங்களை வந்துட்டு பத்திரிகையாளர் உங்களுக்கு கண்ணுக்கா சார்? சார் 21% எங்க இருக்குது? 47% இருக்கிற திமுக கூட்டணி எங்க சார் இருக்கு? உண்மை அத சொல்லுங்க. ஓகே 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 ஐயனார் சார், சரிவுல இருந்து அதிமுகவை மீட்டு கொண்டு வந்திருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட முன் வச்சாரு. 2 கோடி 6 லட்சம் தொண்டர்களுடைய 2 கோடி 6 அந்த உழைப்பு அது பெருசு, பெரிய ஒரு ஏன் அப்ப அந்த தொண்டர்களுடைய கருத்தை கேட்டுக்கிட்டே ஒன்றாக மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த அளவு சிதறடிச்சிங்க? இல்லை உங்களை சசிகலா கொண்டாந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க, ஏன் அவனை தூக்கி வெளில போட்டீங்க? அதுக்கான காரணம் என்ன? அப்புறம் உடனே இரட்டை தலைமைன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நினைக்க, அப்புறம் ஏன் பன்னீர்செல்வத்தை தூக்கி வெளில போட்டீங்க? இதெல்லாம் யார் என்ன உங்கள் கட்சிக்குள்ளே அப்படின்னா ஒரு கிரைசிஸ்லாம் வந்துச்சு. ஒரே இண்டிவிஜுவல் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்தி நான் முடிச்சிடுறேன் நீங்க பதில் முடிச்சிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நிலைநிறுத்துகிறதுக்காக ஏற்படுத்திய அந்த திட்டமிட்ட செயல்பாடுகள் அந்த கட்சியை பலவீனப்படுத்தியது என்பதுதான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு சிதறி போய் இன்றைக்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய அளவிற்கு 20-21% வந்து நிற்குது. இந்த யதார்த்தத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டு இது அரசியலை பேசுங்க, அவ்வளோதான். இது உங்கள் கட்சி விவகாரம், நிச்சயமாக இது உங்கள் கட்சி விவகாரம். ஆனால் இந்த யதார்த்தத்தை நாங்கள் கணக்கில் எடுத்துக்காமல் நாங்கள் பேச முடியாது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை முக்கியம்.
அதை நீங்கள் ஊடகாரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி எடுத்துக்கலாம். நன்றி சார், நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.